அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 15வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு 15வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலானுடைய பாதி இரவும் பகலும் சென்று விட்டது. இன்னும் பாதி மாதங்கள் தான் இருக்குது. ஒரு 15 நாள்கள் தான் ரமலான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நினைவுல வச்சுக்கிறணும். இன்னும் இந்த பாதி நாட்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு அமல் செய்தோமோ அந்த உற்சாகம் குறையாமல் அதிகமாக இன்னும் ரமலானில் இருந்து அமல் செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் தூய்மையான உள்ளத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தமான மரமும் பழமும். சரிங்களா? பரிசுத்தமான மரமும் பழமும் அல்லது பரக்கத்தான மரமும் பழமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆன்ல நிறைய மரங்களை குறித்தும் பழங்களை குறித்தும் சொல்லியிருக்கிறான். பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திராட்சையை சொல்லியிருக்கிறான், சொர்க்கத்தின் பழமாக சொல்லியிருக்கிறான், பேரித்த பழங்களை சொல்லியிருக்கிறான், மாதுளை, எவ்வளவு பழங்களை அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி பழங்கள் நிறைய இருக்குது. அதே போல மரங்களும் அப்படித்தான். நிறைய மரங்களை குறித்தும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம்ம எந்த மரத்தையும் பழத்தையும் சொல்ல போறோம் அப்படின்னா பேரித்த பழம். சுப்ஹானல்லாஹ். பரக்கத்தான பரிசுத்தமான ஒரு பழம் தான் இந்த பேரித்த பழம். இதனுடைய உபயோகங்கள், இதனுடைய பயன்பாடுகள், இதனுடைய பலன்கள் நிறைய உண்டு. அதுல இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த பேரித்த பழம் வந்ததுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து தொப்புள் வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சுட்டானா படைச்சிட்டு, அந்த தொப்புள்ள நமக்கு எல்லாம் ஒரு குழி வருது இல்லையா, அதுல இருக்க மிச்சம் மண்ணை எடுத்து படைச்சதுதான் பேரித்த பழம். இந்த பேரித்த பழம் நம்மளுடைய சிறிய தந்தை அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க அறிஞர்கள். சரியா? அந்த அளவுக்கு பேரித்த பழம் ஆதம் நபி தொட்டு இன்று வரைக்கும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பழமாகத்தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யாருடைய வீட்டில் பேரித்த பழம் இல்லையோ அவர்களுடைய வீடு பசியோடு இருக்கக்கூடிய வீடாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. பேரித்த பழம் அவ்வளவு வரக்கத்தானது. எல்லாருடைய வீட்லயும் கண்டிப்பாக இந்த பேரித்த பழம் என்ன செய்யணும், இருந்தே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இது சுன்னத்தான வழிமுறையும் கூட. அது மட்டுமல்ல, பேரித்த பழத்துடைய பயன்பாடுகள் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா நமக்கு பாத்தீங்கன்னா அதிகமான அறுவடைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான். இப்போ உதாரணமா மாம்பழம்னா வருடத்திற்கு ஒரு முறை வரும். இன்னும் மற்ற பழங்கள் எல்லாம் சீசன் போல. ஆனா 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்தாலும் பாத்தீங்கன்னா பரக்கத்தான விளைச்சல்களையும் பரக்கத்தான பொருளாதாரத்தை நீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேரித்த பழம் சுப்ஹானல்லாஹ் பரக்கத்தான ஒன்றாக இருக்குது. இந்த பேரித்த பழத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கான்? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு மரத்திற்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறான். அதாவது ஒரு தூய்மையான கலிமாவிற்கு ஒப்பாக ஷஜரத்தின் கலிமத்தின் தொய்யிபா அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையான கலிமாவிற்கு ஒப்பாக ஒரு மரம் உண்டு அப்படிங்கறத சொல்றான். அப்ப இதனுடைய விரிவாக்கத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த தூய்மையான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவிற்கு ஒப்பான ஒரு மரமும் பழமும் என்ன? அந்த பேரித்த பழம் தான், அந்த பேரித்த மரம் தான் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம்களுக்கு ஒப்பாக ஒரு மரத்தை சொல்றாங்க. ஒரு சபையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, முஸ்லிம்களுக்கு ஒப்பான உதாரணமாக இருக்கக்கூடிய மரம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் அமைதியா இருப்பாங்க. தெரியும் அவங்களுக்கு விளக்கம். ஆனாலுமே பெரியவங்களா இருக்கிறாங்களே அந்த சபையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியத்திற்காக அமைதியா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மரத்தை சொல்லுவாங்க. என்னது, ஒரு திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அத்திப்பழம், அத்தி மரம்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, போகும் பொழுது அந்த தன்னுடைய மகன் சொல்லுவார் தன்னுடைய தந்தைகிட்ட,
அல்ல தந்தையே எனக்கு வந்து அதற்கான விடை தெரியும், ஆனாலும் ஒரு பெரியவங்க இருக்கக்கூடிய அந்த சபையில நான் சொல்வதற்கு நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உமர் சொல்லுவார், அந்த நேரத்துல நீ சொல்லியிருந்த அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஒப்பான ஒரு மரம் என்றால் அந்த பெரித்த மரம் தான். சுப்ஹானல்லாஹ். ஏன், எதனால? அதனுடைய எந்த செயல்பாடும் வீணாகாது. அதனுடைய மரம், அதனுடைய இலை, அதனுடைய காய், அதனுடைய கனி, அதனுடைய பட்டைகள் எதுவுமே என்ன செய்யாது, வீணாகவே போகாது. எல்லாத்திற்கும் பயன்பாட்டுக்குள்ள அந்த பெரித்த மரம் வந்துடும். சுப்ஹானல்லாஹ். இது ஹதீஸ்ல வரக்கூடிய இரண்டாவது பெரித்த பழம் மரத்திற்கான சிறப்பு. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தை, அதுலயும் முக்கியமா மதீனாவுல ரசூலுல்லாஹ் முதல் முறையாக பிறந்த குழந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரன் அஸ்மா அம்மாவுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போன பின்னாடி இனிமே அவ்வளவுதான், இந்த சஹாபாக்களுக்கும் யாருக்குமே என்ன செய்ய சந்ததியே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய திருவாயால் மென்று அந்த பேரித்தம்பழத்தை என்ன செய்வாங்க, ஊட்டி விடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பயன்பாட்டுல அந்த பெரித்த பழம் இருந்திருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் ஊட்டி விட்டு இருக்கிறாங்க. அதே போல இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதத்துல இருக்கிறோம். சஹர் இஃப்தார்ல கண்டிப்பாக அந்த பேரித்த பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹர்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சஹருடைய உணவு பரக்கத்தானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு பேரித்த பழத்தின் அந்த பரக்கத் ஒரு நாளுடைய வலிமைக்கு போதுமானது. சஹாபாக்களுடைய காலத்துல, நமக்கு அப்படி இல்ல, நாம அப்படியே புல் கட்டு கட்டினாலும் 3 மணிக்கு மேல நாக்கு தள்ளிருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ஓகே. அப்ப அவன் ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பேரித்த பழத்தை கொண்டு அன்றைய நாள் முழுக்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல அந்த பேரித்த பழத்தை சாப்பிட்டு போருக்கு போயிருக்கிறாங்க. போர்ல போகும் பொழுதெல்லாம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பேரித்தம்பழங்கள் தீர்ந்து போயிடும். பிள்ளைகள் சப்பி சாப்பிடுறது போல என்ன செய்வாங்களாம், பேரித்தம்பழத்தை சப்பி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பேரித்தம்பழத்தின் பரக்கத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். சுப்ஹான். அதனால சஹர்ல இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல இஃப்தார்ல ரொம்ப முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொன்னது போல நோன்பாளிகள் பேரித்த பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும், அது இல்லை என்றால் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும். சில பேருக்கு அந்த நேரத்துல பேரித்தம்பழம் தேவைப்படாது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி தான் கடகட என்ன செய்யணும், குடிக்கணும்னு தோணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க பேரித்த பழத்தை முதல்ல என்ன செய்யணும், உட்கொள்ளணும். இதுல கூட சயின்ஸ் ரீதியா நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தண்ணி எடுத்து கடகடைனா குடல்கள் எல்லாம் ஒட்டி போயிருக்கும். இப்போ ஒட்டி போயிருக்கும் பொழுது முதல்ல நம்மளுடைய உமிழ் நீர் நல்ல முறையில நினைக்கணும். நம்ம எந்த பொருளை நம்ம வாயில வச்சாலும் உமிழ் நீர்கள் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உமிழ் நீரோடு கலந்து அந்த பேரித்த பழங்கள் குடல் வழியாக போய் அந்த குடல்களை எல்லாம் விரிவாக்கம் செஞ்சதுக்கு பின்னாடிதான் தண்ணீர் அருந்தும் பொழுது அழகான முறையில என்ன செய்யும், உள்ள போகும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இஃப்தார் சஹர்ல பேரித்தம்பழத்துடைய பயன்பாடு இருக்குது. அதே போல பெருநாள், 2 பெருநாள்லையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, பேரித்தம்பழம் சாப்பிட்டு தான் தொழுகைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுலயும் ரமலான் பெருநாளுக்கு ஒற்றைப்படையில பேரித்தம்பழம் சாப்பிட்டுட்டு போகணும், பக்ரீத்துக்கு வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இப்படி சுன்னத்தான முறையிலையும் பெருநாள் அன்று பேரித்த பழங்கள் பயன்பாட்டுல இருந்திருக்கு. அதையும் நாம இன்ஷால்லா பயன்படுத்திக்கணும். அதே போல இதோ அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ரமலானுடைய அந்த முடியக்கூடிய அந்த தருணத்துல சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்போம். அந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவே ஒரு படி பேரித்த பழம் அப்படிங்கறத முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், கிலோ கணக்கா காசா என்ன செய்யறோம், நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். அதுக்கும் பேரித்த பழங்கள் அன்றைய காலத்துல பயன்பாட்டுல இருந்திருக்கு. அதே போல ரொம்ப முக்கியமாக 7வது, பேரித்த பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேரித்த பழத்தை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகான ஒரு தர்மத்தை, ஒரு சதக்காவை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த பேரித்த பழங்கள் அவ்வளவு பரக்கத்தான மரமாகவும் பழமாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேரித்த பழத்தை கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும். இதன் மூலியமாக பெண்களாகிய நமக்கு பல பெனிஃபிட் உண்டு. அதாவது பேரித்தம்பழம் சாப்பிட்டாலே இரும்புச்சத்து, அதே போல என்ன சொல்றது, ஹீமோகுளோபினுடைய அந்த இது எல்லாமே சரியாயிடும். அதே போல பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பேரித்த பழங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளும் நமக்கு தீர்வு வரும். அதே போல நீர்க்கட்டி உள்ளவர்கள், அதே போல இந்த மாதிரியான பெண்கள், முக்கியமான பெண்களுடைய அந்த சில பிரச்சனைகளுக்கு இந்த பேரித்த பழங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பேரித்த பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய பயன்பாட்டில், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உணவாகவும்
மருந்தாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த பேரித்தம்பழத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதனுடைய பரக்கத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். அது போன மாசம் எல்லாம் அல்லாஹ் நம்ம எதை கேட்டோம் அதன்படி நடக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.